ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன vlogன்னு பார்க்கலாம், என்ன வீடியோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைடு சோறு வேவுதுங்க. ரேஸ் அரிசி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ரேஸ் அரிசி தான் வேவுது. இது மண் சட்டியில் உருண்டை குழம்பு. வாங்க இந்த உருண்டை குழம்பு நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்கன்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். அப்புறம் இது எப்படின்னு பார்க்கலாம். எத்தனி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது மூணையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா தேவைக்கின பிறகு சின்ன வெங்காயம், அடுத்து தக்காளி எல்லாம் போட்டு நல்லா தேவைக்கினோடனே அந்த அன்றைக்கில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோமா, கரைச்சி ஊற்றிடணும். நான் இதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலைங்க. எதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றலைன்னா, நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தானே போட போகிறோம். அந்த உருண்டையை போடவுமே அது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் கொதிக்க. ஆமாம், அதனால் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும், புளியை கரைச்சி ஊற்றிட்டு மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இந்த உருண்டை எப்படின்னா, நம்ம கடலப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச கடலப்பருப்பை நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிட்டு, அதில் கடலப்பருப்பில் அரைக்கும் போது இந்த கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா துவைக்க வச்சுக்கிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த அன்றைக்கில் அதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி குழம்புக்குள்ளே தான் போட்டுறேன். குழம்புக்குள்ளே போட்டு குழம்பு நல்லா நல்லா குழம்புக்குள்ளே போட்டோடனே கரண்டி எதுவுமே நம்ம விடக்கூடாது. பார்த்திங்களா, அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்னா இதுதான், வேறு இதில் ஒன்றுமே போடல. பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு, மிளகு கொஞ்சம் 1-2 நுணுக்கி போட்டு அரைச்சாச்சுங்க. அவ்வளோதான். இதில் பெருஞ்சீரகம் போடலாம், ஆனால் நான் இன்றைக்கி பெருஞ்சீரகம்லாம் போடலை. ஆமாம், அவ்வளோதாங்க. நம்ம உருண்டையை உருட்டி உள்ளே போட்டிருக்கோம். இது கரண்டி எதுவுமே போடக்கூடாதுங்க. அந்த உருண்டையானது நல்லா வெந்து மேலே வரணும். மேலே வந்துருச்சு அப்படின்னா உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மேலே முதக்கணும். உருண்டை மேலே முதக்கணும். உருண்டை வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரேஸ் அரிசி நம்ம பொங்கினாலும் சரி, நம்ம வீட்டு அரிசி பொங்கினாலும் சரி, இந்த குழம்பு அடிப்புடி. மீன் குழம்புக்கு தோற்று போகுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரேஸ் அரிசி பொங்குறேன், இந்த குழம்புக்கு அந்த சோறுக்கும் இந்த குழம்புக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி இந்த குழம்பு வச்சுருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். குழம்பு எப்படி நல்லா கொதித்து அந்த உருண்டையெல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்திங்களா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இன்னுமே ஒரு உருண்டையை எடுத்து நான் இந்த இது வெந்துருச்சான்னு பார்க்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும்ல, அதனால் பார்த்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இன்னுமே நம்ம ஒன்றும் இதில் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான்ப்பா. இதுதான் குழம்பு, உருண்டை குழம்பு. இது எங்கள் ஊர் ஸ்டைலில் இப்படி தான் நாங்கள் உருண்டை குழம்பு பண்ணுவோம். உங்கள் ஊர் ஸ்டைலில் நீங்கள் எப்படி உருண்டை குழம்பு பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு வித்தியாசமாக எப்படியும் பண்ணுவீங்களா, இல்லை இப்படி தான் பண்ணுவீங்களா, அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேஸ் அரிசிக்கு சூப்பராக இருக்குங்க. புளிப்பு, உரப்பு, உப்பு அவ்வளோ எல்லாமே இருக்கும் இதில். நீங்கள் வச்சு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்போட தோற்று போயிடும். பாருங்கள், அது கொதிக்கையிலே அப்படியே வாய் ஊறுங்க. அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் குழம்பு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.